நம்ம தமிழ் படங்கள்ல ஒரு 100 படம் பார்த்தோம்னா, அதுல ஒரு 5 படம் தான் நம்ம மனசுல நிக்கிற மாரி இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கலாம். இல்ல அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷனா இருக்கலாம். ஒரு படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் பார்த்தா, அந்த படத்தோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, அந்த படம் நம்ம மனசுல ரொம்ப நாளா நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அந்த படத்தோட கலர் கிரேடிங் தான். ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி அந்த படத்தோட கலர் கிரேடிங்கும் முக்கியம் தான். எனக்கு பாலா சார் படங்கள்ல ரொம்பவே பிடிச்ச படம் வந்து பரதேசி. அந்த படத்துல ஒரு கலர் டோன் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதை பார்க்கும்போது அந்த ஊர் மக்களோட வலி வேதனை எல்லாமே வந்து அந்த கலர் டோன்லேயே காட்டியிருப்பாரு. நம்ம பரதேசி படம் சொன்னாலே அந்த படத்தோட கலர் டோன் வந்து நமக்கு அப்படியே ஞாபகம் வரும். அதே மாதிரி அமீர் வந்து பருத்தி வீரன் படத்துல காட்டியிருப்பாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தோட வெயில் மண்ணு கலர்லாம் வந்து அப்படியே ரெட்டிஷ் டோன்ல காட்டியிருப்பாரு. அந்த படமே ஃபுல்லா வந்து ஒரு ரெட்டிஷ் கலர்லயே இருக்கும். ஒரு கிராமத்து படத்துக்கு அந்த மாதிரி ஒரு கலர் டோன் யூஸ் பண்ணி சூப்பரா காட்டியிருப்பாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. அதுக்கப்புறம் சினிமா டிஜிட்டலுக்கு மாறினதுக்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து ஒரே டோன்ல தான் இருக்கும். எல்லா படத்துக்கும் ஒவ்வொரு கலர் கிரேட் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான கலர் டோன்ல வந்த படம் தான் கேஜிஎஃப். கேஜிஎஃப் படம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் டோன்ல இருக்கும். ஒரு கேங்ஸ்டருக்கு உண்டான ஒரு ஸ்டோரியில அந்த மாதிரி ஒரு கலர் டோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கலர் கிரேடிங்கும் அந்த படம் ஹிட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. நீங்க பார்த்த படங்கள்ல இது மாதிரி டிஃப்ரெண்டான கலர் டோன்ல ஏதாச்சும் ஒரு படம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.